அன்புக்குரியவர்களே, நமது செயல்களால் நாம் தலை நிமிர்ந்து மீட்பினை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். இன்றைய வாசகத்தின் 2ஆம் வாசகத்தின் முக்கியமான மைய கருத்து, தலை நிமிர்ந்து நாம் நடக்கணுமா. பொதுவாக மக்கள் எழுப்பும் ஒரு கேள்வி என்னவென்றால், எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள், தலைவலி, நோய் பிணிகள், ஏமாற்றுகள், தோல்விகள், உறவு பிரிவுகள், வன்முறைகள், சண்டை சச்சரவுகள் என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு கடவுள் ஒருவரே நமக்கு சரியான பதில் சொல்ல முடியும். யோவான் இன்றைய நற்செய்தியில் முதல் வாசகத்தில் பழைய இந்த ஆதி திருச்சபையினர் மத்தியிலே விளங்கிய வேத கலாபனை, துன்பங்கள், துயரங்கள் இவற்றை பற்றி ஒரு சில கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். அவ்வாறு அந்த ஆதி திருச்சபையிலே இருந்த கிறிஸ்தவ மக்கள் பட்ட வேதனைகள் அவற்றை விளக்குவதாக அவர் இந்த முதல் வாசகத்தில் பேசுகிறார். இதில் என்ன அப்படி ஆதி திருச்சபையில் அந்த கிறிஸ்தவ மக்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன? இவர்கள் ரோமை நகர், இந்த ரோமை நகருக்கு இன்றைக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் நற்செய்தியிலே முதல் வாசகத்தில் என்ன பெயர்? பாபிலோன். இந்த பாபிலோன் என்று சொன்னால் இந்த நகரம் ஜெருசலேமுக்கு எதிரான பட்டணம். புனித இக்ஞாசியார், நாம் இப்போ புனித சவேரியாருடைய திருநாளை கொண்டாட நவநாட்கள் கூட சொல்லி கொண்டிருக்கிறோம், தனியாக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். புனித இக்ஞாசியார் இயேசுடைய விருது கொடியிலே அவர் அந்த ஜெருசலேமினுடைய அரியணையில் இருந்து கொண்டு இயேசு நம்மை அழைக்கின்றார், சாத்தானை விரட்டி அடிக்க, அவனோடு போர் தொடுக்க. இந்த சாத்தான் எப்படி இருக்கிறான்? இயேசு கீழே அமர்ந்து, சாதாரண அரியணையில் அமர்ந்து அவர் அழைக்கிறார், எல்லாரும் வாருங்கள், இந்த சாத்தானை, நமது எதிரியை போராடி வெற்றி அடைய வேண்டும். என்னோடு சேர்ந்து போரிடுவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு, துன்பங்கள் உண்டு, சச்சரவுகள் உண்டு, வலிகள் உண்டு, ஆனால் கடைசியில் என்னோடு வெற்றி கொண்டாடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த சாத்தான் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்? பாபிலோன். அது பெரிய அரியணை. அவர் எப்போது பெரிய படாடோபத்தோடும் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் பெரிய விளம்பரங்களோடும், வாருங்கள் எல்லோரும் என் பக்கம் வாருங்கள், இதோ இன்றைக்கி நாம் சண்டை போடுவோம், வாருங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களதே அப்படின்னு கொக்கரிக்கின்றான் அப்படின்னு இக்ஞாசியார் சொல்கிறார். அதே மாதிரி இதைத்தான் காட்சி கண்டு இதைத்தான் சிந்தித்து தான் தன்னுடைய ஆன்மீக முயற்சி புத்தகத்தில் இக்ஞாசியார் எழுதியிருக்காருன்னு தெரியல, அப்படியே யோவான் இன்னைக்கு அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. இந்த பாபிலோன் நகரத்தில் இருக்கிற சாத்தான், அது சாத்தான் எப்படிப்பட்ட சாத்தான்? ஏமாற்றுகிறவன் அப்படிங்கிறார், உங்களை ஏமாற்றுகிறவன் என்கிறார். அவனை வீழ்த்துவதற்காக இதோ அரியணையில் வீட்டிருக்கிற இயேசுபிரான் வருகிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வேத கலாபனையில் கஷ்டப்பட்ட மக்கள் இதனால் நீரோ அரசன், ரோமையில் நீரோ அரசன் ஆட்சி புரிந்த பொழுதுதான் அந்த ரோமை நகரமே எரியுது. அவன் என்ன செய்கிறான்? வீணையை வச்சுக்கிட்டு, பியானோ மாதிரி இசைக்கருவி வச்சுக்கிட்டு அப்படியே பாடுறான். ஆஹா, மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், எரிக்கப்படுகிறார்கள், கொளுத்தப்படுகிறார்கள், எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறான். அதையெல்லாம் நினச்சி இந்த யோவான் அந்த மாதிரி வேத காலத்தில் அந்த முதல் நூற்றாண்டில் இந்த கிறிஸ்தவ மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பதை விளக்கி சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் பாருங்க, இளைஞர்கள், இளம்பெண்கள், உங்களை போல இளம்பெண்கள் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா 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 அப்படின்னு சொல்லி பாடி, ஆண்டவர் எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கார், மகிழ்ச்சியோடு பாடுறாங்களாம்.
அந்த அருமையான செய்தியை கடைசியில் நம்ம யோவானுடைய நற்செய்தியில் கடைசியில் வாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பாடுறீங்களா? பூசைக்கு வர்றீங்க, திருப்பலி கலந்து கொள்றீங்க. இதோ இந்த வழிபாடு என்பது அந்த யோவான் சொன்ன திருவழிபாட்டினுடைய ஒரு மைய கருத்து எப்படி நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத நாம் மறந்துடும் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஆண்டவர் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஹோசானா இந்த பாடி ஆண்டவரை வாழ்த்துக்கிற பொழுது நாமும் இன்னைக்கு அந்த வேத சாட்சிகள் அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இயேசு எங்களுக்கு முடிவை தருவார், வெற்றியை தருவார்னு சொல்லி பாடினாங்களோ அதுபோல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் மாற வேண்டும். அதனால தான் இந்த மண்ணகம் அழிந்து புதிய விண்ணகம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணும் விண்ணும் ஒரு புதிய முறையிலே வாழ அழைக்கப்படுகிறது என்று யோவான் சொல்கிறார். இன்றைய மாதத்தில் நாம் உத்திரசக்தி ஆத்மாக்களுடைய மாதத்தில் பல ஆன்மாக்களுடைய மாதம் என்று ஒப்படைக்கப்பட்டு நம்ம வேண்டுகிற நிறைய பேர் கருத்து கொடுத்துருக்கிறீங்க. இதை மறந்துடக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு ஆண்டவர் நடு தீர்விலேயே மட்டுமல்ல பொது தீர்விலே அவர் அரசராக வந்து நாம் நம்முடைய குற்றங்களெல்லாம் மன்னித்து நமக்கு பாவ மன்னிப்பு அளிக்கின்றவர் அப்படின்னு யோவான் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி கருத்தில் இன்றைக்கி 2வது வாசகத்துலேயும் ஆண்டவர் கூறுகின்ற செய்தியை பார்த்தா அந்த எருசலேம் பாபிலோன் நகருக்கு எதிரானது எருசலேம் வந்து பரிசுத்தமான பட்டணம், ஹோலி ஜெருசலேம்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அந்த எருசலேமை பற்றி அழிக்கிற விதத்தில் சாலமோன் என்ன தாவீது என்ன இவர்களெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வழியாக ஆண்டவர் இன்றைக்கி அவருடைய வார்த்தையில் லூக்காஸ் விளப்புகிற பொழுது நமக்கெல்லாம் அப்படியே பயமாக இருக்குது. பால் ஊற்றுகிற குழந்தை தாய்மார்கள் கஷ்டப்படுவார்கள், கருவுற்றுகிறவர்கள் சங்கடப்படுவார்கள். அப்போது ஆண்டவர் எப்படி வழியை சொல்கிறார் பாருங்க. இப்படி நடக்கும்போது ஜெருசலேம் பட்டணம் அழியப்படும் போது இந்த நபுக்கத்நேச்சார் அரசன் வந்து அந்த பட்டணத்தை பிடிக்கும் பொழுது கல் இல்லாமல் ஒரு கல் மேல் கல் இல்லாத படிக்க தரை மட்டம் ஆக்கிடுவான் ஜெருசலேம் கோயிலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் பயமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் இதுக்கு இஸ்ராயல் மக்கள் பிரமாணிக்கமாக இல்லை. அதனால் இப்போ அவர்களை தூய்மைப்படுத்துகிறேன். எனது ஆலயம் இதோ ஒரு வணிக கூடம் அல்ல, என்னுடைய ஆலயம் ஒரு உறவை உண்டாக்கக்கூடிய ஆலயம், புனிதமான ஆலயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடைசியில் சொல்கிறார். இங்கே கிறிஸ்தவர்கள் இந்த யூத மக்கள் மட்டுமல்ல, புற இனத்தவரும் கிரேக்க மொழி பேசுகிறவர்களும் இன்னும் பல மொழி பேசுகிறவர்களும் இந்த ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது தான் அந்த எருசலேம் பட்டணம் மறுபடியும் பொலிவுறும், புதிய தோற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் நான் உங்களை தீர்ப்பிட வரும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம், உங்களுடைய பயமெல்லாம் நீங்கிட்ட அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து நடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி சொல்லும்போது ஒரு சிறு உதாரணம் உங்களுக்கு சொல்கின்றேன். யார் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான செய்தி. ஒரு பெரிய பண்ணைக்காரன் அவன் அருமையான ஒரு அறச்செயலை செய்கிறான். என்ன செயல்னா, அவனை வந்து ஏழை எளிய மக்கள் விதை வாங்கி செல்வார்கள். அப்போது அந்த பண்ணைக்காரனை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்குறார். ஐயா, வருகிறவர்களுக்கு விதை கேட்டு வருகிறவர்களுக்கு பண்ணைக்காரர் நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே விதையை கொடுப்பீர்கள், ஆனால் நீங்கள் பல விதமாக பலருக்கும் பலதரப்பட்ட மகளுக்கு பலவிதமாக விதைகளை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் வருபவர்களின் கைகளை பார்க்கிறேன், அவர்களுக்கு பயிர் வகைகளை மட்டுமே தருவேன். அதாவது விரல் நுனிகள் மட்டும் காப்பு காய்த்திருந்தால் வேலை செய்து விரல் நுனிகள் மட்டும் காப்பு காய்ச்சிருந்தால் அப்போது அவர்கள் மேலோட்டமாக உழைப்பவர்கள், அவர்களுக்கு பயிர் வகைகளை மட்டுமே தருவேன். கை முழுவதும் தேய்ந்து இருப்பவர்கள், சற்று நன்றாய் உழைப்பவர்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த படகு ஓட்டுறவங்க, மீன் பிடிக்க போகிறவங்களுடைய கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கை முழுவதும் அப்படியே தேய்ந்து போயிருக்கும், மரத்து போயிருக்கும், உரத்து போயிருக்கும். அந்த மாதிரி கை உள்ளவர்கள், அவர்கள் வந்து கை முழுவதும் தேய்ந்து இருப்பவர்கள், சற்று நன்றாய் உழைப்பவர்கள். 1 வருடம் வரை பலனுக்காக காத்திருக்க அவர்களால் முடியும். ஆகவே வாழை கரும்பு என அவர்களுக்கு தருவேன். இப்படிப்பட்டவர்களுக்கு சிலர் உடம்பெல்லாம் முறுக்கேறி உழைப்பே பிரதானம் என பலனை எதிர்பார்க்காதவர்கள், இவர்களுக்கு அவர்களால் பல ஆண்டுகள் கூட காத்திருக்க முடியும்.
அவர்களுக்கு பாக்கு, தேக்கு, மா, இப்படி சந்தன மரம் என்ற கன்றுகளை தருகிறேன் என்றார் அவர். பலனை எதிர்பார்க்காதவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்ற கருத்தில் இன்றைக்கு இயேசுவும் இந்த அருமையான கருத்தினை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது இன்றைக்கி உலகம் போகிற போக்கை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் பிள்ளைகள் நீங்கள் பேப்பரில் வாசித்தீங்களா? ஒரு பையன், உங்களை போல ஒரு பையன் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சூசைட் பாம்பு வச்சுக்கிட்டு அசம்பிளியில் நடக்கும்போது ஸ்கூல் முன்னால் இத்தனை பிள்ளைகள் காத்திருக்கும் ஜெபம் பண்ண, இவன் வெடிகுண்டை தட்டி விட்டுட்டான். அவனும் சுக்குனராய் போனான். பக்கத்தில் இருந்த 70 பிள்ளைகள் செத்து போச்சு. எத்தனையோ குழந்தைகள் அப்படியே காயப்பட்டு போயின. குழந்தைகளையே இன்னைக்கு பயன்படுத்தி இந்த மாதிரி உலகத்தில் சமைதி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜாதி அடிப்படையில் அல்லது கட்சி அடிப்படையில் அல்லது முஸ்லீம்களா அல்லது இந்துக்களா அல்லது வேறு எந்த விதமான வெளிநாட்டில் சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் வேத சாட்சிகள் ஆதி திருச்சபையில் எப்படி கஷ்டப்பட்டாலும் உக்ரைன் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் இன்றைக்கி சண்டை நடக்குது. சிரியா என்ன, ஆப்பிரிக்கா என்ன, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள். நம்ம நாட்டில் என்ன குறைவா? வேண்டுமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் வேண்டுங்க, கண்களை மூடி வேண்டுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எப்படியெல்லாம் இன்றைக்கி எங்கள் நாட்டிலையும் மற்ற நாடுகள்லேயும் அமைதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து நீர் நல்லபடி அமைதி ஏற்படும் என்று சொல்கிறீரே, தலை நிமிர்ந்து இல்லைங்கள், அச்சம் கொள்ள வேண்டாம், நான் மன்னிக்கிறேன், அவர்களை ஒற்றுமைப்படுத்துவேன், உமது இரத்தத்தால் இவர்கள் மீது நீர் பொழிந்து இவர்களை தூய்மைப்படுத்த ஆண்டவரே. இன்றைக்கி நாங்கள் ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறோம், அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கிறோம், இந்த மக்களுக்கு அமைதி ஏற்படுத்த. நாங்கள் அந்த அன்னை மரியாள் வழியாகவும் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனிதர் வழியாகவும் நிச்சயமாக உண்மையான சமாதானம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் தலை நிமிர்ந்து நடக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம், எங்கள் படிப்பையும் மற்றும் உழைப்பையும் இதற்காக ஒப்புக் கொடுப்போம் என்று. ஆண்டவரே, எங்கள் பலியிலே இவற்றை நீர் இந்த புண்ணியங்களை அறச்செயல்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வோம்.